திண்டுக்கல் அருகே தனியாருக்கு சொந்தமான கழிவு பஞ்சு மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள கழிவு பஞ்சுகள் எரிந்து சேதமடைந்தது. திண்டுக்கல் அருகே உள்ள செட்டிநாயக்கன்பட்டி வையாபுரி நகரில் கழிவு பஞ்சில் இருந்து கயிறு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நூல் தயாரிக்கும் தொழிற்சாலையை ராஜசேகர் என்பவர் நடத்தி வருகிறார். இங்கு நேற்று இரவு வடமாநில தொழிலாளர்கள் 10 பேர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை கழிவு பஞ்சு கொட்டப்பட்ட குடோனில் இருந்து திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதனை கண்ட வடமாநில தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவிதங்கள் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள கழிவு பஞ்சு எரிந்து சேதமானது. இது தொடர்பாக தாடிக்கும்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை புறந்தள்ளி விடவும் முடியாது என்றும் சில நேரங்களில் துல்லியமான முடிவுகளாக கூட அமையும் என காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்துள்ளார். காஞ்சிபுரம் முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் சேகர் இல்ல திருமணத்தில் கலந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகியுமான திருநாவுக்கரசர் காஞ்சிபுரம் வருகை புரிந்து திருமணத்தில் மணமக்களை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தினார். திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசு, கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதே சமயத்தில் அதை புறந்தள்ளவும் முடியாது எனவும், கருத்து கணிப்புகள் நடத்துவது அவர்களின் செயல் என்றும் தெரிவித்தார். கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதே சமயத்தில் அதை புறந்தள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். கருத்து கணிப்புகள் பொதுவா அப்படியே கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அப்படியே தள்ளிவிடவும் முடியாது. சில நேரங்களில் சில டிவிக்கள் அமைப்புகள் செய்கிற கருத்து கணிப்புகள் துல்லியமாகவும் இருப்பது உண்டு. சில நேரத்தில் கூட்டி குறைச்சு அவர்களுடைய பேக்ரவுண்டு, கட்சி பின்னணி இதற்கு ஏற்ப இருப்பதும் உண்டு. இருந்தாலும் தேர்தல் கணிப்புகள் வந்திருக்கிறது. பட் அதை இறுதியானதாக எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அவகாசம் ஒன்றும் அதிகமாக கிடையாது. நாளை ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 2, நாளைக்கு 3, 4ஆம் தேதி ஆக்சுவல் ரிசல்ட் வந்துட போகுது. அதுக்குள்ள அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதும் இல்லை, அப்படியே ஏற்க வேண்டியதும் இல்லை. கருத்து கணிப்புங்கிற கடமையை அவங்க செய்திருக்காங்க. பொறுத்து பார்ப்போம். ஒரு நாள் தானே, 4ஆம் தேதி ஆக்சுவல் நிலைமை தெரிய போகுது. மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பூட்டிய வீட்டில் நோட்டம் பார்த்து திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர், சித்தாமூர், கீழ்கொடுங்காலூர், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செங்கல்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா காவனூர் புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவர் பூட்டியிருக்கும் வீடுகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரிந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 40 சவரன் தங்க நகை, ரொக்கப்பணம் ரூபாய் 1.90 லட்சம் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவளம் அருகே கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் பரிசுகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோவளம் பெஸ்ட் என்ற தலைப்பில் கிரிக்கெட் விளையாட்டு கடந்த மாதம் 11ஆம் தேதி துவங்கியது. இந்த கிரிக்கெட் போட்டியில் 193 அணிகள் பங்கேற்றனர். இதில் மாமல்லபுரம் LLF அணி முதல் பரிசும், கோவளம் கிரிக்கெட் அணி 2ஆம் பரிசையும் வென்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ், கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பிரகாஷ்ராஜ், கல்வியுடன் விளையாட்டும் இருந்தால் அடுத்த தலைமுறை நிச்சயம் சிறப்பாக அமையும் என்று மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாடூர் சுங்கச்சாவடி பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் டீ கடைகள் மற்றும் சுங்கச்சாவடியின் மேற்கூரைகள் பறந்து சாலைகள் விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான மாடூர், வீரசோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நேற்று திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூர் சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள மேற்கூரை மற்றும் அருகில் இருக்கும் டீ கடையின் மேற்கூரை பறந்து சாலைகள் விழுந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.